வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ETW அகாடமி. வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A தேர்வுகளுக்காக நம்ம ஒரு ஜென்ரல் ஸ்டடிஸ் டெஸ்ட் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தேர்வு 150. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பார்க்குற 56வது டாபிக் இது. நண்பர்களே, நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்த பொது வாழ்வில் ஊழல், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற முக்கியமான டாபிக் ஒரு டெஸ்ட் இது. வழக்கமாக ஒரு டாபிக் அறிவித்தோன்னா அதை நீங்கள் எங்கே படிக்கணும், எந்த ஸ்கூல் புக்கில் படிக்கணும், எந்த பாடத்தில் படிக்கணும்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் இல்லை. ஸோ வெளியில் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி அதிலிருந்து கேள்விகள் தொகுத்து உங்களுக்கு இலவசமாக வழங்குகிறோம். இந்த மெட்டீரியல் கலெக்ஷன் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த மெட்டீரியல் கலெக்ஷனில் நீங்கள் உங்களோட நன்றியை செலுத்த வேண்டிய இரு முக்கியமான நபர்கள், காஞ்சிபுரத்தை சேர்ந்த மிஸ்டர் பார்த்திபன் சார் அண்ட் மிஸ்டர் கேசவன் சார். இந்த டாப்பிக்கு இந்த கேள்விகள் மட்டும் போதும். ரொம்ப டெப்த்தாக கவர் பண்ணியிருக்கோம். 115 கேள்விகள் இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சிலபஸை ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குறோம். எப்படின்னா, கேள்வி பதில்கள் மூலமாக சிலபஸ் கவர் பண்ணி தரோம். பாடம் நடத்துறதுல பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி தான் இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் வே. ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அந்த தலைப்பில் உள்ள பாயிண்ட்ஸை கேள்வி பதில்கள் மூலமாக உங்களுக்கு சொல்கிறது. இது ஒரு 2-in-1 வே. பாடத்துக்கு பாடமும் ஆச்சு, டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு கொஷினும் ஆச்சு. கேள்விகள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த கேள்விகளை வரிசையாக நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு கதை மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, நமது அரசானது ஊழல் தடுப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு என்ன? ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1988. ஊழல் தடுப்பு சட்டம் 1988 பின்வரும் எதை தண்டனைக்குரிய குற்றமாக அறிவித்துள்ளது? முறையின்றி அனுமதி வழங்க குற்றம் புரிதல், இதுவும் குற்றம்தான். பரிசு பொருட்களை வாங்குதல், இதுவும் குற்றம்தான். ஆகவே ஆப்ஷன் சி, A and B என்பது சரியான விடை. கேள்விகள் நான் ஒரு முறை தான் படிக்கிறேன். அது உங்களுக்கு சரியாக புரியலை அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை கேள்வியை தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ரிவைன் பண்ணி கேள்வியை நான் மறுபடியும் படிக்கிறத நீங்கள் கேட்கலாம். மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? விடை மத்திய ஊழல் மற்றும் கண்காணிப்பு ஆணையம், CVC அப்படின்னு சொல்லுவோம். CVCனா என்ன? எக்ஸ்பான்ஷன். பின்வரும் கேள்விகளை நம்ம பார்க்கலாம். இந்தியாவிற்கு கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும். அதாவது CAG. இந்தியாவுக்கு CAG ஒருவர் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எது? விடை அரசமைப்பு உறுப்பு 148 கிளாஸ் 1. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறையை பற்றி கூறும் அரசமைப்பு உறுப்புகள் யாவை? இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறையை பற்றி கூறும் அரசமைப்பு உறுப்புகள் யாவை? விடை 148 151 வரையிலான உறுப்புகள். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓ குரூப் 2ஓ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வெற்றி ஃபார்முலா சொல்கிறேன். இந்த அறிவிப்பை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நம்ம நடத்துகிற டெஸ்ட் எல்லாமே முழுமையான தேர்வுகள், அதாவது ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாத தேர்வுகள். இது வரைக்கும் 149 டெஸ்ட்டுகள் அந்த மாதிரி வந்திருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் முடிகிற வரைக்கும் இது தொடர்ந்து பப்ளிக் மோடில் வரும். இப்போ வரைக்கும் 149 டெஸ்ட்டுகள், இதை சேர்த்தா 150 டெஸ்ட்டு, இன்னும் ஒரு 50-60 டெஸ்ட் வரும். ஒரு டெஸ்ட்டுக்கு ஆவரேஜாக 100 கேள்விகள்னு வச்சுக்கிட்டா கூட மொத்தமாக 20,000 கேள்விகள் தான். இந்த 20,000 கேள்விகளை மட்டும் சின்சியராக ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே அவங்க 100% ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். சார், நீங்கள் 150 டெஸ்ட் முடிச்சிட்டிங்க, நான் இப்போ ஆரம்பித்தா எல்லா டெஸ்ட்டையும் எக்ஸாமுக்குள்ளே முடிச்சிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக முடியும். எக்ஸாமுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் முடிஞ்ச பிறகு நம்ம சேனலில் நடத்த போகிற மாடல் கொஷின் பேப்பர் 20ஐயும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த டெஸ்ட்டுகளில் உள்ள கேள்விகளை எழுதி வச்சு படிக்கிறது தான் நாங்கள் ரொம்ப தீர்க்கமாக பரிந்துரைக்கிறோம். ஆனால் எழுத நேரம் இல்லாதவங்க இந்த பிடிஎஃப்களை எங்கள்கிட்டேருந்து பெறவும் முடியும்.
இந்த பிடிஎஃப்களை எங்கள்கிட்டேருந்து பெறணும்னா, அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, மெட்டீரியல் இல்லை, இந்த கொஷின் ஆன்சர் பிடிஎஃப், இந்த பிடிஎஃப்ல நீங்கள் எங்கள்கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு சார் ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்ல நீங்கள் எப்படி பெறணும் அப்படிங்கிற வழிமுறையை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான், இந்த கேள்விகளை எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு எந்த ஃபீஸும் இல்லை, எந்த கட்டணமும் இல்லை, நீங்கள் ₹1 கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த பிடிஎஃப்ல நீங்கள் எங்கள்கிட்டேருந்து பெறணும் அப்படின்னா அதுக்கு கட்டணம் உண்டு. அதை எதிர்பார்த்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் எத்தனை ஆண்டுகளுக்கு அல்லது எத்தனை வயது வரை நியமனம் செய்யப்படுகிறார்? விடை 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை நியமனம் செய்யப்படுகிறார். இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர், அதாவது சிஏஜி, உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கும் முறைகளின்படியே பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கூறும் உறுப்பு எது? இவ்வாறு கூறும் உறுப்பு 148. கேள்விக்குள்ள கேள்வி இருக்கும், அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். சிஏஜி இருக்கார்ல, அவரை நீங்கள் எப்படி பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கும் நடைமுறைகளின்படியே சிஏஜியும் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரின் ஊதியம் மற்றும் பிற பணி நிலைப்பாடுகளை நிர்ணயம் செய்பவர் யார் அல்லது நிர்ணயம் செய்வது எது? விடை நாடாளுமன்றம். இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவரின் தற்போதைய பணி என்ன அப்படின்னு கேட்பாங்க. தற்போதைய பணி மத்திய மாநில அரசுகளின் எல்லா செலவுகளையும் தணிக்கை செய்வது. முன்பு அவருக்கு இன்னொரு பணியும் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரட்டு நிதியிலிருந்து எடுக்கப்படும் பணத்தில் கணக்காளர் என்ற முறையில் கட்டுப்பாடு வைத்திருப்பது. நிதானமாக ஒரு இடத்துல உட்காந்து இந்த விஷயங்களை காதில் வாங்குங்க. கற்றலில் கேட்டலே சிறந்தது என்றைக்குமே. ஜனாதிபதி தரும் படிவத்தில் மத்திய மாநில அரசுகளின் கணக்கை வரவு வைக்க வேண்டும் என்று கூறும் உறுப்பு எது? கணக்குகள் படிவம் உறுப்புன்னு அதுக்கு பேர். அந்த உறுப்பு எது? அந்த அரசமைப்பு உறுப்பு 150. மத்திய அரசின் கணக்குகளை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எது? அந்த உறுப்பு 151 கிளாஸ் 1. மாநில அரசின் கணக்குகளை ஆளுநர் சட்டமன்றங்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எது? உறுப்பு 151 கிளாஸ் 2. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர், ஆங்கிலத்தில் சிஏஜி அப்படின்னு சொல்றவர். இந்தியாவின் முதல் சிஏஜி யார்? விடை ஏ நரஹரி அவர்கள். இந்தியாவின் முதல் சிஏஜி ஏ நரஹரி அவர்கள். அவர் பணியாற்றிய காலம் 1948 54 வரை. பின்வருவனவற்றுள் சிஏஜியின் பணி என்ன? வீடியோ பாஸ் பண்ணீங்க. பின்வருவனவற்றுள் சிஏஜியின் பணி என்ன? விடை இவை அனைத்தும். மக்களின் திரட்டு நிதி சட்டப்படி செலவு செய்யப்படுவதை உறுதி செய்வார். அரசு நிறுவனங்களின் கணக்குகளையும் உறுதி செய்வார். பொது கணக்கு குழுவின் நண்பர் மற்றும் வழிகாட்டியாக செயல்படுவார். இதை மட்டுமே தனியாக எடுத்து ஒரு கேள்வியாக போடுவாங்க. பொது கணக்கு குழுவின் நண்பர் மற்றும் வழிகாட்டியாக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சிஏஜி. அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்னொரு பணி என்னென்னா, ஜனாதிபதியால் கையொப்பமிடப்பட்ட கணக்குகளை சரிபார்ப்பார். ஜனாதிபதியால் கையொப்பமிடப்பட்ட கணக்குகளை சரிபார்ப்பார். மத்திய புலனாய்வுத்துறையானது எந்த கமிட்டியின் பரிந்துரையின் மூலம் உருவாக்கப்பட்டது? சிபிஐ. மத்திய புலனாய்வுத்துறையானது எந்த கமிட்டியின் பரிந்துரையின் மூலம் உருவாக்கப்பட்டது? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். விடை சந்தானம் கமிட்டி. சந்தானம் குழுன்னு கூட சொல்லலாம். இந்திய அரசு ஆட்சித்துறை ஆணையின் மூலம்
சிறப்பு காவல் அமைப்பை ஏற்படுத்திய ஆண்டு என்ன? சிறப்பு காவல் அமைப்பை எந்த ஆணையின் மூலம் இந்திய அரசு ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்பாங்க. ஆட்சித்துறை ஆணையின் மூலம். ஆட்சித்துறை ஆணையின் மூலம் சிறப்பு காவல் அமைப்பை இந்திய அரசு ஏற்படுத்திய ஆண்டு என்ன? விடை 1941. சிறப்பு காவல் அமைப்பானது இந்திய அரசாங்க உள்துறையின் பகுதியாக்கப்பட்ட ஆண்டு என்ன? சிறப்பு காவல் அமைப்பு என்ன ஆணுச்சு? இந்திய அரசாங்கத்தின் உள்துறையின் பகுதியாக்கப்பட்டது. அவ்வாறு ஆக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1946. மத்திய புலனாய்வுத்துறையானது, அதாவது சிபிஐ ஆனது உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானம் மூலம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? சிபிஐ உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானம் மூலம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? 1963. சிறப்பு காவல் அமைப்புன்னு ஒன்று இருந்துச்சுல சுதந்திரத்துக்கு முன்னாடி. அந்த அமைப்பானது மத்திய புலனாய்வு ஆணையத்தின் பகுதியாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்பாங்க. அதுவும் 1963 தான். சிபிஐ சந்தானம் குழுவின் பரிந்துரையின்படியும் உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானத்தின்படியும் உருவாக்கப்பட்டது. அந்த ஆண்டு தான் 1963. சரிங்களா? மத்திய புலனாய்வுத்துறை தற்போது டேஷின் கீழ் ஒரு இணைக்கப்பட்ட அலுவலகமாக செயல்படுகிறது. மத்திய புலனாய்வுத்துறை தற்போது எதன் கீழ் ஒரு இணைக்கப்பட்ட அலுவலகமாக செயல்படுகிறது? விடை கேபினெட் செயலகத்தின் கீழ் ஒரு இணைக்கப்பட்ட அலுவலகமாக சிபிஐ செயல்படுகிறது. இந்தியாவில் ஊழலை ஒழிப்பது குறித்து இந்திய அரசுக்கு பரிந்துரைகள் வழங்கும் குழுவிற்கு சந்தானத்தை தலைவராக லால் பகதூர் சாஸ்திரி நியமித்த ஆண்டு என்ன? கேள்வி ஏன் சார் இவ்வளோ பெருசாக நீங்கள் கொடுக்குறீங்க? நம்முடைய நோக்கம் உங்களுக்கு இலவசமாக சிலபஸ் முடிச்சு கொடுக்குறது. ஸோ எவ்வளோ ஷார்ட்டாக ஒரு விஷயத்தை ஒரு கேள்விக்குள்ள சொல்ல முடியுமோ அதை நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கேள்விக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் ஊழலை ஒழிப்பது குறித்து இந்திய அரசுக்கு பரிந்துரைகள் வழங்கும் குழு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு சந்தானத்தை தலைவராக நியமித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி. சரி, அவர் நியமித்த ஆண்டு என்ன? அதான் கேள்வி. விடை 1962. சந்தானம் குழுவோட அந்த டைம் ஸ்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1962 to 1964. சந்தானம் கமிட்டி தனது அறிக்கையை சமர்ப்பித்த நாள் எது? மார்ச் 31, 1964. நிதியாண்டு மார்ச் 31 தான் முடியுது இல்லையா? மத்திய புலனாய்வு அமைப்பின் முதல் இயக்குனர் யார்? சிபிஐயின் முதல் இயக்குனர் யார்? இப்போ சிபிஐயின் தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இயக்குனர். மத்திய புலனாய்வு அமைப்பின் முதல் இயக்குனர் யார்? விடை டிபி கோலின்னு சொல்லுவாங்க. தரம்நாத் பிரசாத் கோலி. மன்னிக்கணும், ஆப்ஷன் சியும் நான் தரம்நாத் கோலி அப்படின்னு கொடுத்துருக்கேன். மன்னிக்கணும், ஆனால் முழு பேர் தரம்நாத் பிரசாத் கோலி. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. இன்னொரு கேள்வி கேட்பாங்க. மத்திய புலனாய்வு அமைப்பின் தற்போதைய இயக்குனர் யார்? தற்போதைய இயக்குனர் ரிஷிகுமார் சுக்லா அவர்கள். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. மத்திய புலனாய்வுத்துறையின் இயக்குனர் மற்றும் இதர ஊழியர்களை தேர்வு செய்யும் தேர்வுக்குழுவில் இடம்பெறாதவர் யார்? மத்திய புலனாய்வுத்துறையின் இயக்குனர் மற்றும் இதர ஊழியர்களை தேர்வு செய்கிறதுக்கு ஒரு தேர்வுக்குழு இருக்குது. அந்த தேர்வுக்குழுவில் இல்லாதவர் யார்? மக்களவை சபாநாயகர் கிடையாது. அதில் யாரெல்லாம் தேர்வுக்குழுவில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. மத்திய புலனாய்வுத்துறை தேர்வுக்குழுவின் தலைவர் யார்? பிரதமர். தேர்வுக்குழு தலைவர் வந்துட்டாலே பிரதமர் தான் பெரும்பாலான சமயங்களில். நீங்கள் பின்வரும் கேள்விகளை கூட அதை நீங்கள் பார்ப்பீங்க. மத்திய புலனாய்வுத்துறையின் பணிகளில் சேராதது எது? சிபிஐயின் பணிகளில் சேராதது எது? வீடியோவை பாஸ் பண்ணிங்க, என்ன ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். மத்திய புலனாய்வுத்துறையின் பணிகளில் சேராதது
அமெரிக்க புலனாய்வு அமைப்பிற்கு இந்தியா சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உதவி புரிகிறது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது என்னோட கற்பனை, அது கிடையாது அதோட வேலை. மத்திய புலனாய்வுத்துறையின் பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக சொல்கிறேன், காதில் வாங்கிக்கோங்க. கற்றலில் கேட்டலே சிறந்தது. மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கேள்வியில் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சிவிசிக்கு துணையாக இருக்கிறது. சர்வதேச காவல்துறை இருக்கு இல்லையா, இன்டர்போல், அந்த இன்டர்போலுடன் இந்தியா சார்பாக பங்கேற்கிறது சிபிஐ. ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. பொது நிர்வாகத்தில் நேர்மையை நிலைநாட்டுகிறது. ஊழல், லஞ்சம் மற்றும் நடத்தை மீறிய மத்திய மாநில அரசு அதிகாரிகள் குறித்த வழக்குகளை விசாரிக்கிறது. நிதி பொருளாதார சட்டங்கள், ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடு, கலால் மற்றும் சுங்கவரி, வருமான வரி, அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை போன்றவை தொடர்பான வழக்குகளை அத்துறைகள் விரும்பினால் சிபிஐ விசாரிக்கிறது. தேசிய அல்லது ஊரக அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த குற்றங்களை விசாரிக்கிறது. மற்ற ஊழல் தடுப்பு நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் சிபிஐ ஒருங்கிணைக்கிறது. மாநில அரசுகள் விரும்பி கேட்பின் பொது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை அது விசாரிக்கும். இப்போ சாத்தான்குளம் இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அது சிபிஐ விசாரிக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இது மாதிரி மாநில அரசுகள் விரும்பி கேட்பின் பொது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை அது விசாரிக்கும். மத்திய கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதுதான் சிவிசி. மத்திய கண்காணிப்பு ஆணையம் சந்தானம் கமிட்டி பரிந்துரைப்படியும் மத்திய அரசின் ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலமும் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? கேள்வி ரொம்ப சிம்பிள். சிவிசி உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆனால் உங்களுக்கு கூடுதலாக என்ன விஷயம் தெரியணும்னா, சிவிசி எதன் மூலம் உருவாக்கப்பட்டது? சந்தானம் கமிட்டி பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலமாகவும் உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? 1964. சிவிசி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? மத்திய ஊழல் மற்றும் கண்காணிப்பு ஆணையம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல நான் ஒரு சின்ன குறைபாடு வச்சுட்டேன், மன்னிக்கணும். சிவிசி ஆனது அரசியல் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அல்ல. அதே மாதிரி சிவிசி ஆனது பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமும் அல்ல. செப்டம்பர் 2003 நாடாளுமன்றம் இந்த அமைப்பிற்கு ஒரு சட்ட அந்தஸ்து மட்டும் அளித்தது. சரிங்களா? சிவிசி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சிவிசி அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமும் அல்ல, பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமும் அல்ல. மத்திய கண்காணிப்பு ஆணையம் சிவிசி இருக்கு இல்லையா, ஒரு மத்திய கண்காணிப்பு ஆணையர், அவர் தான் தலைவரும் கூட, மற்றும் 2 கண்காணிப்பு ஆணையர்களையும் கொண்டுள்ளது. ஒரு தலைவர், 2 கண்காணிப்பு ஆணையர்கள் அந்த அமைப்பு கொண்டுள்ளது. மத்திய கண்காணிப்பு ஆணைய தேர்வுக்குழுவில் இடம்பெறாதவர் யார்? சிவிசி தேர்வுக்குழுவில் இடம்பெறாதவர் யார்? கேபினட் செயலக தலைமை செயலாளர் அதில் இடம்பெற மாட்டார். மத்திய கண்காணிப்பு ஆணைய தேர்வுக்குழுவில் இடம்பெறுபவர்கள் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர். மத்திய கண்காணிப்பு ஆணைய தேர்வுக்குழுவின் தலைவர் யார்? பிரதமர். மத்திய கண்காணிப்பு ஆணைய தேர்வுக்குழுவால் பரிந்துரைக்கப்படுபவர்களை நியமிப்பவர் யார்? நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மத்திய கண்காணிப்பு ஆணையர்களின் பதவிக்காலம் என்ன? சிவிசி ஆணையர்களின் பதவிக்காலம் என்ன? 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. சிவிசியின் ஆணையர்கள் தங்களது பதவிக்காலம் முடிந்த பிறகு மத்திய மற்றும் மாநில அரசுகளில் எந்த பதவியையும் வகிக்க இயலாது. மத்திய கண்காணிப்பு ஆணையர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் கொண்டவர் யார்? விடை குடியரசுத் தலைவர். மத்திய கண்காணிப்பு ஆணையர்கள் எப்போது பணி நீக்கம் செய்யப்படலாம்? விடை இவை அனைத்தும். குடியரசுத் தலைவரின் கருத்துப்படி உடல் அளவிலோ அல்லது மனதளவிலோ அந்த பணியை செய்ய தகுதி இல்லாதிருத்தல், அலுவல்களை பாதிக்கும் வண்ணம் ஏதேனும் வருவாய் மற்றும் பிறவற்றை பெறுதல், வேலை செய்யும் திறனற்றவராய் இருத்தல், நீதிக்கு புறம்பாக செயல்படுதல், அப்புறம்
பணம் வருமானம் வரும் தொழிலில் ஈடுபட்டிருத்தல். இதெல்லாம் செஞ்சால் சிவிசி ஆணையர்கள் பணி நீக்கம் செய்யப்படலாம். எனினும் இது குறித்து குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உச்சநீதிமன்றம் ஆணையர்களின் பதவி நீக்கத்திற்கு பரிந்துரை செய்தால் குடியரசுத் தலைவர் ஆணையர்களை பதவி நீக்கலாம். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையருக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் சலுகைகள் ஆகியவை யாருக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் சலுகைகளை ஒத்திருக்கின்றன? மத்திய பணியாளர் தேர்வு வாரிய தலைவர் அவருக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் சலுகைகளை தான் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையருக்கு வழங்கப்படும் சம்பளங்கள் ஒத்திருக்கின்றன. மத்திய பணியாளர் தேர்வு வாரிய உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் சம்பளம் சிவிசியின் மற்ற இரு ஆணையர்களுக்கு வழங்கப்படுகிறது. பின்வரும் எச்சட்டத்தின் கீழ் ஒரு மத்திய அரசு ஊழியர் குற்றம் சாட்டப்பட்டால் அதை மத்திய கண்காணிப்பு ஆணையம் விசாரிக்கும். பின்வரும் எந்த சட்டத்தின் கீழ் ஒரு மத்திய அரசு ஊழியர் குற்றம் சாட்டப்பட்டால் அதை சிவிசி விசாரிக்கும்? ஒரு மத்திய அரசு ஊழியர் ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழ் குற்றம் சாட்டப்பட்டால் அதை சிவிசி விசாரிக்கும். டெல்லி சிறப்பு போலீஸ் படை சட்டம் 1946 கீழ் டெல்லி சிறப்பு போலீஸ் அமைப்பிற்கு அதன் பணிகளை செய்யுமாறு சிவிசி அறிவுறுத்துகிறது. டெல்லி சிறப்பு போலீஸ் அமைப்பு விசாரிக்கும் வழக்குகளின் முன்னேற்றம் குறித்து சிவிசி மேற்பார்வை செய்கிறது. மத்திய அரசு மற்றும் அதன் நிறுவனங்களின் கேள்விகளுக்கு சிவிசி அறிவுரை வழங்குகிறது. சிவிசி அதனுடைய பணிகளை எங்கிருக்கும் தன் தலைமையிடத்திலிருந்தே மேற்கொள்கிறது. சிவிசியின் தலைமையிடம் எங்கே இருக்குது? தலைமையிடத்திலிருந்து தான் சிவிசி செயலாற்றும். அதன் தலைமையிடம் எங்குள்ளது? டெல்லியில் உள்ளது. சிவிசியின் நீதிமன்றமானது பின்வரும் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கொண்டுள்ளது. இந்த கேள்வி இன்னொரு மாதிரி கேட்கப்படலாம். சிவிசி அப்படிங்கிறது ஒரு கமிஷன் இல்லையா, ஒரு ஆணையம். அந்த ஆணையமானது பின்வரும் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கொண்டுள்ளது. உரிமையியல் நீதிமன்றத்தின் அதிகாரத்தை கொண்டுள்ளது. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ, மத்திய அரசிலிருந்தோ அல்லது மத்திய அரசு நிறுவனங்களிலிருந்தோ தேவையான தகவல்களை கேட்டு பெறும் அதிகாரம் சிவிசிக்கு உண்டு. இது சரியா தவறா? சிவிசியின் அறிக்கை அல்லது அறிவுரையின் மேல் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது எடுக்காமலும் போகலாம். இது சரியா தவறா? சிவிசியின் அறிவுரைகள் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டியது இல்லை. இது சரியா தவறா அல்லது தவறானது ஏதும் இல்லையா? இதில் தவறானது ஆப்ஷன் சி. சிவிசியின் அறிக்கை அல்லது அறிவுரையின் மேல் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கலாம் இல்லைனா எடுக்காமையும் போகலாம். ஆனால் அறிக்கை நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணத்தை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்பது தான் சரி. தனது அமைப்பினால் ஏற்றுக்கொள்ளப்படும் புகார்கள் குறித்து சிவிசி அறிக்கையும் தாக்கல் செய்யும். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ, சிவிசி ஆண்டுதோறும் தனது செயல்பாடுகள் சார்ந்த அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கிறது. இது சரியா தவறா? ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர் அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சமர்ப்பிக்கிறார். இது சரியா தவறா? ஆப்ஷன் சி, மத்திய அரசானது அகில இந்திய பணியாளர்கள் மற்றும் அரசு பணியாளர்களுக்கான ஊழல் மற்றும் ஒழுங்கு தொடர்பான விதிமுறைகளை விதிக்கும் பொழுது சிவிசியிடம் ஆலோசனை பெற வேண்டும். இது சரியா தவறா? இல்லை தவறானது ஏதும் இல்லையா? விடை தவறானது ஏதும் இல்லை. ஆப்ஷன் ஏபிசியில் நான் படித்து காட்டினேன் இல்லையா, அதெல்லாம் சரிதான். பின்வருவனவற்றுள் சிவிசியின் பணி என்ன? சிவிசியின் வேலை என்ன? வீடியோ பாஸ் பண்ணுங்கள், நிதானமாக படித்து பாருங்கள். விடை இவை அனைத்தும். சிவிசியின் பணி இதெல்லாம் தான். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் தமது நடவடிக்கைகள் குறித்த ஆண்டு அறிக்கையை யாரிடம் அல்லது எதனிடம் சமர்ப்பிக்கிறது? சிவிசி தான் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். சிவிசி ஆனது தமது நடவடிக்கைகள் குறித்த ஆண்டு அறிக்கையை யாரிடம் அல்லது எதனிடம் சமர்ப்பிக்கிறது? உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கிறது. முதல் சிவிசி ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீட்டு சீனிவாச ராவ். தற்போதைய சிவிசி ஆணையர் அல்லது தலைவர் சஞ்சய் கோத்தாரி. சில மெட்டீரியலில் அது தவறாக தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் அவர் மாற்றப்பட்டார். ஏப்ரல் 25, 2020 முதல் சஞ்சய் கோத்தாரி தான் சிவிசியின் ஆணையர்.
முதலில் குஜராத் மாநிலத்தில் ஜூனாகர் என்ற இடத்தில் லோக் அதாலத் நடைபெற்ற நாள் எது? இந்த லோக் அதாலத் பற்றி நம்ம இந்திய நிர்வாக அமைப்புகளில் பார்த்து முடிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக இந்த கேள்வி. லோக் அதாலத் முதலில் குஜராத் மாநிலத்தில் ஜூனாகர் என்ற இடத்தில் நடைபெற்ற நாள் என்ன? மார்ச் 14, 1982. சென்னையில் முதலில் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு என்ன? 1986. வழக்குகளுக்கு விரைவாக தீர்வு காண உதவும் மெகா லோக் அதாலத் நாடு முழுவதும் நடைபெற்ற நாள் எது? வட்டார அளவிலான கீழமை நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த மெகா லோக் அதாலத் நாடு முழுவதும் நடைபெற்ற நாள் என்ன? நவம்பர் 23, 2013. ஒரே நாளில் இந்தியா முழுவதிலும் 35 லட்சம் வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட்டன. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மட்டும் 13,62,000 வழக்குகளுக்கு மெகா லோக் அதாலத் மூலமாக ஒரே நாளில் தீர்வு காணப்பட்டது. லோக்பால் என்பதன் பொருள் என்ன? லோக்பால் என்பதன் பொருள் மக்கள் காவலன். லோக்பால் என்ற வார்த்தையை 1963ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியவர் யார்? 1963 தான் லோக்பால் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை அறிமுகப்படுத்தியவர் யார்? எல்எம் சிங்வி அவர்கள். மக்களின் குறை தீர்க்கும் சிறப்பு ஆணையங்களாக லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்புகளை பரிந்துரை செய்த நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? நிர்வாக சீர்திருத்த ஆணையம் இதுதான் மக்களின் குறை தீர்ப்பு சிறப்பு ஆணையங்களாக லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்புகளை பரிந்துரை செய்தது. பரிந்துரை செய்தபோது அந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? மொராஜி தேசாய் அவர்கள். லோக்பால் என்பது மத்திய அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் மாநில அதிகாரிகள் என்று அனைவரையும் விசாரிக்கும் அதிகாரம் படைத்தது. லோக்பால் மசோதா முதலில் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் என்ன? முதலில் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் என்ன? 1968. மக்களவையில் அறிமுகம் செய்தது அப்போதைய இந்திரா காந்தி தலைமையிலான அரசு. லோக்பால் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. லோக்பால் முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் சாந்தி பூஷன். இவர் யார்? ஏன் இவர் அறிமுகப்படுத்தினார் நம்ம சொல்கிறோன்னா 1968 லோக்பால் மசோதாவை முன்மொழிந்தவர் இவர் தான். அந்த வார்த்தையை சொன்னது எல்எம் சிங்வி. இந்த முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர், அதாவது மக்களவையில் இந்த மசோதாவை முன்மொழிந்தவர் சாந்தி பூஷன் அவர்கள். முதலில் லோக்பால் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? 1968 மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1969. ஆனால் மாநிலங்களவையில் அது நிராகரிக்கப்படலை. 4வது மக்களவை முன்கூட்டியே கலைக்கப்பட்டதால் நிறைவேற்றப்பட்ட அந்த லோக்பால் மசோதா காலாவதி ஆகிவிட்டது. அப்போது மட்டுமல்ல, அது பின்னர் 1971, 77, 85, 89, 96, 98, 2001, 2004, 2011 ஆகிய ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டதே தவிர நிறைவேற்றப்படவில்லை. பல்வேறு காரணங்களுக்காக நிறைவேற்றப்படவில்லை. அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரதத்தால் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? ஜன் லோக்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அண்ணா ஹசாரேவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2011. 22/12/2011 மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 29/12/2012 மாநிலங்களவையில் இந்த மசோதா நிராகரிக்கப்பட்டது. 21/5/2012 மாநிலங்களவையின் தேர்வுக்குழுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இந்த தகவலெல்லாம் காதில் போட்டு வச்சுக்கோங்க. லோக்பால் மசோதா இறுதியாக மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? டிசம்பர் 17, 2013. இறுதியாக மக்களவையில் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் என்ன? அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் 18, 2013. லோக்பால் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நாள் எது?
ஜனவரி 1, 2014. லோக்பால் நடைமுறைக்கு வந்த நாள் எது? ஜனவரி 16, 2014. சரிங்களா? லோக்பால் பல முறை நிறைவேறவில்லை இல்லையா? எப்பப்பெல்லாம் நிறைவேறலன்னு பாருங்கள். நிறைவேறாத மசோதாக்கள் லோக்பால் மசோதா 1, 2, 3, 4, 6, 7 மற்றும் 8 ஆகிய மசோதாக்கள் மக்களவை கலைக்கப்பட்டதால் நிறைவேறவில்லை. 5வது மற்றும் 9வது மசோதா அரசாங்கத்தால் திரும்ப பெறப்பட்டது. 5வது மசோதா திரும்ப பெறப்பட்ட போது யாருடைய அரசுன்னு பார்த்தீங்கன்னா விபி சிங்குடைய அரசு. அதே மாதிரி 9வது மசோதா திரும்ப பெறப்பட்ட போது யாருடைய அரசுன்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அரசு. 10வது மசோதா அதுவும் மன்மோகன் சிங் அரசு தான், நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை. அப்புறம் அந்த லோக்பால் மசோதா கடந்து வந்த பாதை மே 1968, ஏப்ரல் 1971 இந்திரா காந்தி அரசு அப்பொழுதும் நிறைவேற்றப்படலை. ஜூலை 1977, ஆகஸ்ட் 1985 இந்த 2 முறையும் ராஜீவ்காந்தி அரசு, அப்பயும் நிறைவேற்றப்படலை. டிசம்பர் 1989 மசோதா மறுபடியும் கொண்டு வரப்பட்டுச்சு. அதை தேசிய முன்னணி அரசு விபி சிங் அரசு அதை திரும்ப பெற்றுச்சு. செப்டம்பர் 1996 ஐக்கிய முன்னணி அரசு, அப்போது தேவகவுடா அரசு, அப்போதும் அது நிறைவேறலை. ஆகஸ்ட் 1998, ஆகஸ்ட் 2001 அப்போல்லாம் வாஜ்பாய் அரசு, அப்பையும் அது நிறைவேறலை. ஆகஸ்ட் 2004, டிசம்பர் 2011 மன்மோகன் சிங் அரசு, அப்பொழுதும் அது நிறைவேறவில்லை. இறுதியாக எப்போ நிறைவேறுனுச்சு, எப்போ குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார், எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறத சென்ற 4 கேள்விகளை நம்ம பார்த்தோம். திரும்ப ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க நண்பர்களே. மொத்தம் 115 கேள்விகள். ரொம்ப பெருசாக வீடியோ போட்டால் ஒரு 1000 பேர் கூட பார்க்க மாட்டீங்க. இவ்வளோ கண்டென்ட்டு நம்ம எடுத்து கொடுக்குறோம், ஆனால் அதுக்கான ரீச் இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நம்மளால் ஒரு 100 பேர் பயனடைந்தால் அதுவே ரொம்ப திருப்தி. நம்மளால் ஒரு 100 பேர் பாஸ் பண்ணால் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்காக தான் இந்த கடின உழைப்பை நாங்கள் போட்டுட்ருக்கோம். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த டெஸ்ட்டோட அடுத்த பகுதி இன்றைக்கி சாயந்தரமே வரும். சரிங்களா? இன்றைக்கி சாயந்தரம் கொஷின் நம்பர் 56லேருந்து 115வது கேள்வி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய ETW அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.